காட்டுமன்னார் கோவில் அருகே கோவில் பிரச்சனையில் நாட்டாமையின் தீர்ப்பு. ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து காலில் விழ வைத்த சம்பவத்தால் பரபரப்பு. மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பாரா? கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் கஞ்சங்கொள்ளை ஊராட்சிக்குட்பட்ட குண்டாயிருப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் குளஞ்சியம்மாள். இவரது கணவர் ரவி இறந்துவிட்ட நிலையில் 2 மகன்களுடன் வாழ்ந்து வருகிறார். இதில் மகன்களுக்கு திருமணமாகி குழந்தைகளுடன் தனித்தனியாக வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு கொண்டாயிருப்பு கிராமத்தில் கிராம முக்கியஸ்தர்கள் எனப்படும் நாட்டாமைகள் ஒன்று கூடி அப்பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ராஜன் வாய்க்காலில் கோவில் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்துள்ளனர். இதற்கு கொளஞ்சியம்மாள் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து அவரது மகன்கள் பொதுப்பணித்துறைக்கு புகார் தெரிவித்துள்ளனர். அதில் வெள்ள காலங்களில் கோவில் அடித்து செல்லப்படும் எனவும் பட்டா அல்லது நத்தம் புறம்போக்கு உள்ள இடங்களில் கோவிலை கட்ட வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த நாட்டாமைகளுக்கும் இவரது மகன்களுக்கும் இடையே கடும் சண்டை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அதே ஊரைச் சேர்ந்த நாட்டாமைகள் உலகநாதன், வீரமணி, சுந்தரம், சுரேஷ், செந்தில், தங்கராசு, கண்ணன், ராஜேந்திரன், ரமேஷ், கலியபெருமாள் உள்ளிட்டோர் பொதுமக்கள் மத்தியில் இவர்களின் குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாக கிராமத்தை கூட்டி கூறியிருக்கிறார்கள். மேலும் யாரும் இவருடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் கூறியுள்ளனர். மேலும் அவர்கள் பயன்படுத்தி வந்த வீட்டின் அருகில் உள்ள குடிநீர் குழாயை அடித்து உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு கொண்டாயிருப்பு கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் இறந்துள்ளார். அப்பொழுது அவரது துக்க நிகழ்வில் கலந்து கொண்டதற்காக ஊர் கட்டுப்பாட்டை மீறி எப்படி இங்கு வந்தீர்கள் என கேட்டு இறந்து போன ராஜாங்கத்தின் மருமகள்கள் சுஜாதா மற்றும் சுமதி ஆகியோர் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் மட்டுமே நாங்கள் பிணத்தை அடக்கம் செய்வோம் என கட்டாயப்படுத்தியுள்ளனர். இதனால் அவமானம் தாங்க முடியாமல் வேறு வழியின்றி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து அதன் பின்னரும் ஊர் கோவிலுக்கு சென்றால் தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டுவதாகவும் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது அவதூறாக பேசி மன உளைச்சல் ஏற்படுத்துவதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளார். மேலும் அவரது பேரன்கள் படிக்கும் பள்ளியிலும் மற்ற குழந்தைகளும் பேசக்கூடாது என கூறி சமூக ஒதுக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனால் தங்களது குடும்பம் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக கூறி சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒட்டுமொத்த பட்டியல் என சமுதாய மக்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது மற்றும் தாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக பாடுபட்ட சமுதாய பெருந்தலைவர் ஐயா எல் இளைய பெருமாள் பிறந்த மண்ணில் பட்டியல் இன மக்கள் இடையே அதிகாரத்தை பயன்படுத்தி காலில் விழ சொன்ன சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிறப்பு